இப்போ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா எம்டி பாக்ஸ். ஒரு மனுஷன் வந்து பார்த்தா ஒன்றுமே இருக்காது, நல்லா இருக்கிற ஜாதகமாக இருக்கும், ஆனால் அவங்களுக்கு எதுவுமே நடக்காது. இதில் வந்து இந்த எம்டி பாக்ஸ் இருக்கிறவங்க தான் சார் ஏகப்பட்ட பேர் பிரச்சனையை சந்திச்சிருக்காங்க. புரியுதுங்களா? எம்டி பாக்ஸ் இருக்கிறவங்க எம்டினாவே ஒன்றும் பண்ண முடியாது. பேர் சொல்கிறாங்க இல்லைங்களா? இப்போ காலையிலோடு ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தார், யாருங்க தனக்கோடி ஐயா பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், கல்யாணமே நடக்காத ஜாதத்துக்கு 1000 பரிகாரம் பண்ணி என்ன பண்ண முடியும்? ஒரு ஜாதகத்தில் 2ஆம் இடம் எம்டி பாக்ஸ் ஆயிடுச்சுன்னா எப்படி கல்யாணம் நடக்கும்? நடந்துருமா? கண்டிப்பாக நடக்காது. 2ஆம் இடம் எம்டி பாக்ஸ் ஆயிடுச்சு, திசைகள் ஒத்துழைப்பு தரல. அது எம்டி பாக்ஸுங்கிறதுக்கு பல வியூகங்கள் இருக்கு. ஒரு ஜாதகத்தில் 2ஆம் இடத்துல எந்த கிரகம் இல்லை, 2ஆம் இடத்துல எந்த கிரகம் பார்க்கலைங்கிறது ஒரு பக்கம். அந்த 2ஆம் பாவகாதிபதி நட்சத்திரத்தில் அந்த 2ஆம் அதிபதியுடைய அந்த 2ஆம் பாவகாதிபதி டிஎன்ஏ நட்சத்திரத்தில் கிரகங்கள் ஏதாவது திசை நடந்தா கூட நடந்துடும். அப்போ 2ஆம் அதிபதி சேர்க்கை பெற்ற கிரகங்கள் திசை நடந்தா கூட நடந்தது. நிறைய ரூல்ஸ் இருக்குதாங்க. அப்போ ஒரு பாக்ஸ் எம்டி பாக்ஸ் அப்படின்னாவே அது வந்து உறுதி பண்றதுக்கு பலவிதமான ஆய்வுகளை நீங்க மேற்கொள்ளணும். எடுத்தோன்னையுமே இது எம்டி பாக்ஸ் அப்படிங்கிறத டக்குன்னு முடிவு பண்ணிட முடியாது. சரிங்க சார், 2ஆம் இடத்துல எந்த கிரகம் இல்லை, 2ஆம் இடத்துல எந்த கிரகம் பார்க்கல, 2ஆம் அதிபதி நட்சத்திரத்திலையோ 2ஆம் அதிபதி டிஎன்ஏ நட்சத்திரத்திலையோ எந்த கிரகம் இல்லை, 2ஆம் அதிபதியோடு சேர்ந்த கிரகத்தின் திசையோ 2ஆம் அதிபதி பார்த்த கிரகத்தின் திசையோ நடக்கல, இப்படி இருக்கிறவங்க கண்டிப்பாக கல்யாணம் நடக்காது, உறுதியாக சொல்லலாம். அதே மாதிரி தாங்க நம்ம ஒரு ஜாதகத்தில் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நானும் எனக்கு வயசு 50 ஆகி போச்சுப்பா, நானும் இடம் வேணும், இடம் வீடு வாங்கலான்னு நான் எவ்வளவோ முயற்சி பண்ணுற நடக்கவே மாட்டேங்குன்னு பார்த்தா நிறைய பேருக்கு 4ஆம் இடம் எம்டி பாக்ஸாக இருக்கும். செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி சில பேருக்கு வாழ்க்கையில் குழந்தையே இல்லைப்பா, நான் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன் அப்படிம்பாங்க. பையன் ஆண் ஜாதகத்தில் பாருங்க 5ஆம் பாவம் எம்டி பாக்ஸாக இருக்கும். சத்தியம். நீங்கள் வந்து இந்த மாதிரி எம்டி பாக்ஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் உருவாக்கி இருக்குது லைஃப்பில். இது 1-2 ஜாதகம் இல்லைங்க, எவ்வளவோ ஜாதகங்களை நாங்கள் வந்து ஆய்வு பண்ணி பார்த்துருக்குறோம். ஸோ அந்த வகையில் நம்ம ஜாதகத்தில் எம்டி பாக்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஐயா ஜாதகம் கொடுத்துருக்காங்க, ஐயா எம்டி பாக்ஸ் இருக்குன்னு பார்த்துடலாமா? இருக்குங்களா? எனக்கு கொடுத்த ஜாதகம் கரெக்டாக இருக்குன்னு வேற சொல்றாரு. அப்படி இல்லைங்க. அப்படி பார்த்தா எப்படி இருந்தாலும் 3 கட்ட காலியாக தான் இருக்கும். 9 கிரகம் 9 பாக்ஸ்ல இருந்தாலும் 3 கட்ட காலியாக தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி அப்படியே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏதாவது ஒரு கிரகம் 2 சேர்ந்துச்சுனாலும் போச்சு. செந்தில்குமாராங்க 10-1 10-11ங்களா? ஒண்ணுங்களா? நீங்கள் அடிக்கடி சில இடங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, கல்யாணம் ஆகி கல்யாணம் ரெடி ஆகி கல்யாணம் பண்ணுறதுக்கு எல்லாம் கட்டி கல்யாணத்துக்கு ஒரு 10 நாள் முன்னாடி கல்யாணம் போயிடும். கல்யாணத்துக்கு இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் இந்த எம்டி பாக்ஸ் பல பேரை பாதிச்சிருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும். என்னங்க கல்யாணத்துக்கு நடந்திருக்குதா? ஐயோ, கேமராமேனுக்கு எதுவும் நடந்திருக்கு போல் இருக்குது சொல்றாரு அவரு. எஸ்கேப்பா? சரி விடுங்க.
ஓகேங்களா? சரி, இப்போ நாம் வந்து எம்டி பாக்ஸ் எப்படி முடிவு பண்ணுறது அப்படின்னு வந்து பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இதே சார் நிறைய எம்டியாகவே தெரியுது அப்படின்னு தோணும். ஆனால் எல்லாமே எல்லாருக்கும் எம்டி பாக்ஸ் கிடையாது. இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது எம்டி பாக்ஸ் இருக்கான்னா ஃபஸ்ட்டு பார்க்கும்போது லக்கணத்தை விட்டுருங்க. லக்கணங்கிறது லக்கண புள்ளியே ஒரு நட்சத்திரத்தில் தான் இருக்கும், அதனால் அது இயங்கிட்டே தான் இருக்கும். இது என்னது? 3ஆம் இடம். இந்த 3ஆம் இடத்தை யாராச்சும் பார்க்குறாங்களா? அப்போ குரு பார்வை இருக்கு இல்லையா? 5ஆம் பார்வையாக குரு பார்வை 3ஆம் இடத்துக்கு விழுகுது இருக்கு. அடுத்து இந்த லக்கணத்துக்கு 5ஆம் இடத்தை குரு 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு, சுக்கிரனும் 7ஆம் பார்வையாக பார்க்குறாங்க, செவ்வாயும் 8ஆம் பார்வையாக பார்க்குறாங்க. இருக்காங்களா? அப்போது அதுவும் எம்டி பாக்ஸ் இல்லை. அடுத்து இந்த ராசியை குரு 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். சரிங்களா? சனி பகவான் 10ஆம் பார்வையாக பார்க்கிறார். சனி வக்கரம். சரிங்களா? சனி வக்கரம் ஆகும்போது எப்படி பார்ப்பாருங்க? பின்னோக்கி தான் பார்ப்பார். ஓகேங்களா? அப்போ சனி வக்கரமாக இருக்கும்போது இங்கிருந்து இப்படி பார்க்கணும். முதல்ல சனி இப்படி தான் பார்ப்போம். வக்கரமாக இருந்தால் எப்படி பார்க்கணுங்க? இப்படி பார்க்கணும். இப்படி வரும்போது 10ஆம் பார்வையாக பார்த்துறார். அது எம்டி பாக்ஸா? இல்லை. அடுத்து இந்த இடம், இந்த இடம் தாங்க சார் எம்டி பாக்ஸ். எது கிடைச்சிருச்சு பரவாயில்ல, ஏன்னா ஜாதகம் போட்டோன்னு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவர் 9ஆம் பாக்ஸு எம்டி பாக்ஸ் ஆயிடுச்சு. இங்கே அவரை காணோம், அங்கே தான் இருக்கீங்களா? ஓகே, அப்படியே இருங்க. எதுங்க பருவத்துக்கான அந்த வீட்டுக்கு கொண்டு போய் போட்டு அதனுடைய பார்வை அப்படியே எடுத்துக்க வேண்டியதான். சரிங்க, இப்போ எம்டி பாக்ஸ்னு முடிவு பண்ணியாச்சு. சரிங்களா? அப்போ இவருக்கு இந்த ஜாதகத்தில் எம்டி பாக்ஸ் வேலை செய்யுமா? நட்சத்திர கிரகம் இல்லைங்க, என்ன திசைன்னு பார்க்கணும். அது நட்சத்திர கிரகம் இருந்தால் திசை நடத்தும் போது தானே வேல்யூபிள் உங்களுக்கு. அது வரைக்கும் வேல்யூபிள் இல்லை. 9ஆம் இடம் எம்டி பாக்ஸாகவே தான் இருக்கும். அப்போ இது 9ஆம் இடம் எம்டி பாக்ஸ் அப்படின்னா இப்போ நடக்கக்கூடிய திசையை பார்த்துக்கணும். என்ன திசை நடக்குதுன்னா புதன் திசையாங்கயா? புதன் திசை. புதன் திசை நடந்தால் புதன் நீங்கிடுவாரா? புதன் திசை நடந்தால் புதன் இயங்கி விடுவாரா? அப்படிலாம் இயங்க மாட்டார். அப்போ புதன் திசை எப்படி இயங்குனா புதன் நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்போ புதன் நட்சத்திரத்தில் கிரகம் இருக்காங்கிறது ரெண்டாவது விஷயம். இப்போ புதன் யாரா இயங்குவார்? இப்போ உங்களுக்கு 9ஆம் இடம் எம்டி பாக்ஸ்னு முடிவு பண்ணியாச்சு. திசையில் ஏதாச்சும் புதன் லிங்கு கொடுத்துருக்கிறாரான்னு பார்க்கணும். இப்போ என்ன திசை நடக்கு? புதன் என்ன சாரம்னா கேது சாரம். அப்போ புதன் பகவான் யாரா செயல்படுவார்? கேது பகவானா செயல்படுவார். அப்போ கேது பகவான் எங்க இருக்கிறார்? இங்க இருக்கார். கேது பகவான் என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறார்னா அவர் சொந்த சுய நட்சத்திரத்திலேயே இருக்கிறார். அப்ப கேது யாரா செயல்படுவார்? சூரியனா செயல்படுவாரா? அப்ப சூரியன் இந்த திசையில் இயங்கி ஆகணுமா வேணாமா? இயங்கி ஆகணும் இல்லைங்க. ஏன்னா இந்த புதனை இயக்கிறது கேது மூலத்தில் இருக்கார். கேது இயக்கி ஆகணும். கேது இருக்கிறது சொந்த நட்சத்திரத்தில். அப்ப கேதுக்கு சொந்த வீடு கிடையாது. அப்ப அந்த வீட்டதிபதியா அவர் வந்து இயங்கி ஆகணும். அப்போ வீட்டதிபதியா இயங்கும் பொழுது அவர் சூரியனா செயல்பட்டாகணும். அப்ப சூரியன் புதனோட சேர்ந்து இருக்காரா இல்லையா?
சூரியனோட புதன் சேர்ந்துருக்கிறாரா இல்லையா? அப்போ கண்டிப்பாக புதனுக்கு சூரியன் பலன் தரணுமா வேண்டாமா? சூரியனுக்கு புதன் தரணுமா வேண்டாமா? இதுலைங்க சூரியன் இருக்கக்கூடிய டிகிரி பார்த்துக்கணும், சூரியன் இருக்கக்கூடிய டிகிரி பார்த்துக்கணும், புதன் இருக்கக்கூடிய டிகிரி பார்த்துக்கணும். சூரியன் 25 டிகிரி, சூரியன் 25 டிகிரி. அப்போ சூரியனுக்கு புதன் பலன் கொடுக்க முடியுமா? இவர் வெறும் 3 டிகிரியில் இருக்கார், 5 டிகிரி. புதன் பார்த்தீங்கன்னா 4 டிகிரியில் இருக்கார். புதன் வந்து 4 டிகிரியில் இருக்கார். இப்போ 4 டிகிரியில் இருக்கக்கூடிய சூரியன் 25 டிகிரியில் இருக்கும்போது சூரியனுக்கு புதன் பலன் கொடுக்க முடியுமா? முடியுமா? சூரியன் ஹையா இருக்கிறார், புதன் லோவா இருக்கார். அப்போ அதுலயும் கணக்குகள் வரல. டிஎன்ஏ கிரகத்தை பாருங்க. இந்த ஜாதகத்துல மூல நட்சத்திரம் எந்த கிரகத்துடைய டிஎன்ஏ? செவ்வாய். அப்ப செவ்வாய் எங்காச்சும் புதனை பார்க்கறாரா? இல்ல இல்ல இல்லைங்க, இல்ல. எந்த பக்கம் சுத்தி போனாலும் இல்லைங்கிற வார்த்தை தான் வருது இல்லையா? இங்க ஏதாச்சும் சம்பந்தம் இருக்கானா? சுத்தமா இல்லைங்கிற ஒரு வார்த்தையை தவிர வேறு வார்த்தை இல்லை. அப்போ 9ஆம் இடம் எம்டி பாக்ஸ் தான். இந்த திசை முழுவதும் இந்த பாக்ஸ் எம்டி. 9ஆம் இடம் என்னங்க சார் இருக்கு? ஒன்பதாம் இடத்தில் என்ன இருக்கிறது? ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய அதிர்ஷ்டம் இருக்கிறது. அடுத்து அப்பா அப்படிங்கிற உறவு இருக்கு. அடுத்து கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்றது இருக்கா? அப்ப இது மூணுமே இந்த திசையில் இயங்காது. இயங்காது மீன்ஸ் அதனுடைய பலனை அனுபவிக்க முடியாது அப்படிங்கிறது தான். அப்பா இருக்காருங்களா? எந்த வயசுல இருந்தாருங்க? 10 வருஷம் இருந்தாலும் இப்ப இல்லை, அவ்வளவுதான். இந்த திசைக்கு அது வந்து வேலைக்கு ஆகாது. இருந்திருந்தாலும் இருக்க மாட்டாரு, அவ்வளவுதான். புதன் திசை வந்ததுக்கு அப்புறம் இது ஒரு பக்கம் விடுங்க. அடுத்து 9ஆம் பாக்ஸ் கோவில். ஏதாச்சும் கோவிலுக்கு போனால் நல்லது நடந்தால் பரவாயில்ல. நானும் கோயிலில் தான் சுத்துறேன். கோயிலுக்கு போய் ஒன்றும் கிடைச்ச பாடுங்கிற நிலைமை தான் ஒரு நிலைமை. அதனால நீ எந்த கோவிலுக்கு போனாலும் கோவிலுக்கு போய் கும்பிடல எந்த பிரயோஜனம் கிடையாதுங்க. சரிங்களா? கோயிலுக்கு போவீங்களா? கோயிலுக்கு போறது எம்டி. அது அங்க போனாலும் ஒன்றும் நடக்க போறது கிடையாது. அது அடுத்த அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம்னு வேணுமா வேண்டாங்களா? கஷ்டப்படுறோம், உழைக்கிறோம், என்னமோ சொல்ல நேத்து வந்தவன்லாம் முன்னேறிட்டான்டா, நேத்து வந்தவன்லாம் நல்லா ஆயிட்டானா. நம்ம நிலைமை இப்படியே இருக்கிற ஒரு சூழ்நிலையை தான் இந்த திசை கொடுத்து கொண்டிருக்கும். சரிங்களா? அப்போ இந்த திசை மட்டும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி என்ன திசை நடந்திருக்கும்? கேது திசையா? சனி மகாதசை நடந்திருக்கும். சனி திசையிலும் புதன் எம்டி பாக்ஸ் தான். அப்ப சனி திசையில அப்பா என்ன ஆயிருப்பாரு? எம்டி ஆயிருப்பாரு, ஆயிருக்க மாட்டாருங்க. எந்த வருஷம் இருந்தாருங்க அப்பா? எம்டி பாக்ஸ். அப்ப கரெக்ட் தாங்க. அது அந்த குறிப்பிட்ட டைம்னு வரும்போது அந்த பாக்ஸ் என்ன பண்ணிவிடும்? நம்மளை அடிச்சிரும். அது வந்து எந்த ஒரு சந்தேகங்களுக்கு வேண்டியதில்லை. இந்த திசையில சரி விடுங்க, அப்பா போயிட்டார், அதை விட்டுறலாம். 9ஆம் இடங்கிறது கோவில் வழிபாடு, அதிர்ஷ்டம். அவர் புலம்புவார், கேட்டு பார்த்தீங்கன்னு சொல்லுவார், நானும் கோயிலை தான் போறேன், ஒன்றும் நடக்க மாட்டேங்குதுங்கிற நிலைமை தான். நடக்குதாங்க சார்? என்னங்க கரெக்டாக தானே? நடக்குதாங்கட்டு ஆமாமாங்கட்டு நானே பயந்துட்டேன். அது எப்படிப்பா எம்டி பாக்ஸ் வந்து ஒழுங்கு வேலை செய்யாம போகும்? சொன்னது நடக்குதுங்கிறார். அதான் கோவிலுக்கு போனால் நல்லது நடந்தால் பரவாயில்ல, கோவிலுக்கு போயிட்டு வந்து வீட்டில் சண்டை தான் வருகிற நிலைமை தான் இருக்குது. கோவிலுக்கு போய் எந்த பிரயோஜனம் இல்லைங்கிறதா உங்க ஜாதகம் சுட்டிக்கிறது. இப்போ மட்டும் இல்லைங்க, சனி திசையில் அப்படித்தான் இருக்குது, இப்பவும் அப்படித்தான் இருக்கு. அப்போ அதே மாதிரி தான் லக்குங்கிறது ரொம்ப கம்மி, இப்போ அதிர்ஷ்டங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா அவரே கேட்டு பாருங்க, ஏதாவது ஒன்று ஒரு இத்தினூண்டு அதிர்ஷ்டம் கூட கிடைக்க மாங்குதுன்னு ஃபீல் பண்ணுவார். உண்மையா இல்லையாங்களா? எல்லாருக்கும் கிடைக்குது, நமக்கு மட்டும் இந்த அதிர்ஷ்டமே கதவை தட்ட மாங்குது அப்படிம்பாங்க. சில நேரத்தில் கிட்ட வர மாதிரி இருக்குது, வீட்டு கதவை தட்டிட்டு ஓடிடுது அப்படிங்கிற மாதிரி. உங்க நிலைமை அப்படித்தான் இருக்கு வாழ்க்கையில. அந்த லக்குங்கிற விஷயம் உண்மையா பொய்யங்களா? என்னங்க? சரிதான், அவ்வளவுதான். அப்ப என்ன பண்றது? எம்டி பாக்ஸ் ஆயாச்சுங்க. இதுக்கு என்ன மாதிரி ரெமடிஸை வந்து ஃபாலோ பண்ணுனா வந்து இதுக்கான விடை கிடைக்குங்கிறத நாம் வந்து கொஞ்சம் செக் பண்ணணும். என்ன மாதிரி பரிகாரங்கள் இதுக்கு பண்ணலாம்? அடுத்த கேள்வி. எம்டி பாக்ஸ்னாவே தோஷம்ட்டீங்க, அதுக்கு எம்டி பாக்ஸுக்கு பரிகாரமே இல்லை. இருந்தாலும்
நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது அடுத்து அந்த கர்மாவையாச்சும் கழிச்சு வைப்போம். இப்போ நம்மளால முடியாதுங்க. இது நம்மளால எம்டினா என்னாச்சுங்க, நம்மளால அதிர்ஷ்டத்தை பெற முடியாது. கோவிலுக்கு போய் ஒரு சாமி கும்பிட்டு பலனை அடைய முடியாது. என்ன பண்ணலாம்? சரி, கர்மாவை குறைச்சி வைப்போம். என்ன பண்ணலாங்க? கர்மாவை குறைத்து வைப்போம், வரக்கூடிய சந்ததிகளுக்கு அது பயன்படட்டும். அவ்வளோதான். அப்போ 9ஆம் இடம் எம்டி பாக்ஸ் ஆகுதுன்னா 9ஆம் இடம் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம் ஜென்ரலாகவே, தான தர்மங்களை சொல்லக்கூடிய இடம் 9ஆம் இடம். சரிங்களா? ஓகே. இது 9ஆம் இடங்கிறது நம்ம லக்கணத்துக்கு எம்டி, இறைவனுக்கு மேஷம் தான் இறைவன், இறைவனுக்கு 6ஆம் இடம். அப்போ உதவிகளை 6ஆம் இடத்துக்கு செஞ்சுட்டு போங்க. 6ஆம் இடம் என்னங்க? நோயாளிகளுக்கு செஞ்சுட்டு போங்க. ஒரு சக்கரை வியாதி, ஒரு பிரஷர் வியாதி, இந்த மாதிரி ஏதாவது உடல் ரீதியான வியாதி உள்ள நபர்களுக்கு என்ன பண்ணலாம்? உதவிகளை புதன்கிழமை நாளில் செஞ்சுனா, புதனுடைய வீடு தானே உங்களுக்கு எம்டி பாக்ஸ், புதன்கிழமை நாளில் செஞ்சுட்டு போகலாம். இது குறைக்க உங்களுடைய கர்ம வினைகள் குறையும். இது நமக்கு யூஸ் இல்லையோ வரக்கும். நமக்கு இது என்ன பரிகாரம் செஞ்சாலும் 9ஆம் இடம் எம்டி தான், அதை யாராலையும் மாற்ற முடியாது. அதுக்கு நம்ம கிரகங்களாக டச்சிங் கொடுத்தா மட்டும்தான் அது வேலை செய்யும். இங்கே எந்த கிரகமே டச்சே கொடுக்கல, அதனால எப்படி இருந்தாலும் அதனால வேலை செய்யவே முடியாது. அப்போ ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களை வேணா அது வேலை செய்யறதுக்கான வழிகளை நம்ம ஏற்படுத்திக்கலாம். இப்போ இதுக்கு முன்னால கூடங்க ஒரு வாய்ப்பு இருந்திருக்கு, ஒரு சின்ன வாய்ப்பு இருந்திருக்கு. என்ன மாதிரி வாய்ப்பு இருந்திருக்கு அப்படின்னா, அதுவே பெரிய வாய்ப்பு இல்லை, லைட் டச்சப்னு சொல்லுவோம் இல்லைங்களா? சனி பகவான் திசை நடக்கும்போது சனி பகவான் என்ன நட்சத்திரத்தில் இருந்திருக்காரு? பரணியில் இருந்திருக்கார். பரணி யாருடைய டிஎன்ஏ நட்சத்திரம்? சந்திரன் புதன். கொஞ்சம் கனெக்ஷன் இருந்திருக்கு, ஆனால் இன்னும் பெரிய கனெக்ஷன்லாம் சொல்ல முடியாது. சந்திரன் அதிக பாக, இவரை விட அதிக பாகையில் இருந்து பார்க்குறாரு. அதனால ஒரு லிமிட்டடாக இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான். ஏதோ கொஞ்சம் இருந்திருக்கு, இல்லாமல் போகலை. ஆனால் இந்த திசையில் சுத்தமாக ஒன்றையும் காணும். ஏன்னா சூரியன் எங்கேயோ போயிட்டார், 25 டிகிரியில் இருக்காரு. புதன் இங்கே வெறும் 4 டிகிரியில் உட்காந்துருக்காரு. அவருக்கு ஏணி வச்சாலும் எட்டாது. என்னமோ ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிற சொல்லுவாங்க இல்லையா? ஏன்னா ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிற புருஷர் பொண்டாட்டி ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க, அவர் அந்த மூலையில் படுத்திருப்பார், இந்த மூலையில் படுத்திருப்பார், அப்படிங்கிற மாதிரி நிலைமை தான் இருக்குது. சூரியன் பவர் இல்லை, இருந்தாலும் புதனால பவர் எடுக்க முடியல. அதான் விஷயமே உங்களுக்கு. அப்போ இதை 9ஆம் இடத்துல நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதனால கர்ம வினையை குறைச்சிக்கிட்டே வருவோம். குறைச்சிக்கிட்டே வந்தோம்னா அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளுக்கு உங்களுக்கு கொஞ்சம் நல்லது பண்ணுவோம். உங்கள் குழந்தைங்க அடுத்து வரக்கூடிய தலைமுறையில் இருப்பாங்களா, அவங்களுக்கு ஒரு நன்மைகள் ஏற்படும். அவ்வளோதான். சரிங்களா? நன்றி. சரி, வேற அடுத்த ஜாதகம். அங்கே போனவங்க வரலையா? மறுபடியும் எடுங்க லிஸ்ட். அவ்வளோ சீக்கிரத்தில் யாருக்கு இருக்காது, மேக்சிமம் இருக்காது. 100க்கு 80% இருக்காது. ஒரு 20% ஜாதகம் தான் மாட்டிக்கும். ஐயா, என்ன திசை ஓடுதுங்கிறது டேட் ஆஃப் பர்த் சொல்றீங்களா? 28/5/1962 சார். டைம் 8:25 AM. ஓகே, சரிங்க. ஈரோட போட்டுக்க விடுங்க. அவ்வளோதான். பார்த்து அக்கணமெல்லாம் கட்டணும் பார்த்துங்க. கரெக்டாக உட்காருங்க. இவருக்கு எம்டி பாக்ஸே இல்லையே. குரு 3ஆம் இடத்தை பார்க்குறாருங்க, சந்திரன் 4ஆம் இடத்தை பார்க்குறாரு, செவ்வாய் 7 பார்க்குறாரு, செவ்வாய் 8ஆம் இடத்தை பார்க்குறாரு, சுக்கிரன். எம்டி பாக்ஸே கிடையாது உங்களுக்கு. யார் கொடுத்துங்க எம்டி பாக்ஸ்? உங்களுக்கு இல்லை.
நமக்கு எம்டி பாக்ஸே இல்லைங்க, பிரச்சனை இல்லை. தம்பி வா, ஏதோ ஒரு எம்டி பாக்ஸை பிடிப்போம், இவனுக்கு கிடைக்காமையே போயிடும். 6 மாணிக்குமா தம்பி, ஏன்னா அவர் பேர் எடுத்து விட்டு போட்டிருக்குது. அவர் தான் சார் இருக்கும். மரம் அடிச்சுட்டானா தெரியும் எனக்கு. ஐயா உங்களுக்கு எம்டி பாக்ஸ் இல்ல? எம்டி பாக்ஸ் இருக்கா? நல்லா சொல்லுங்க, பார்த்து சொல்லுங்க. இல்ல, ஏமாத்தக்கூடாது, கல்லாட்டம் போட்டக்கூடாது, இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எம்டி பாக்ஸ் தான். நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா? இல்லை, அவர் கிளம்பிட்டார், விடுங்க. எடுத்துட்டு அவர் எம்டி பாக்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இல்லை, அவர் எம்டி பாக்ஸ் எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு தான் தோணுது. இந்தியா ஜாதகம் தம்பி மறுக்க வருங்க ஒன்று. தம்பி நம்மளுக்கு பார்த்தாச்சு, வேண்டாம். இன்னைக்கு எவ்வளோதையே எடுத்து கொடுக்குறான். 12 இதுவும் பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். பார்த்தாச்சு, ஓகே. இன்னைக்கு ஒன்று விடமாட்டோம். 24 அவங்க மறுபடியும் வருது, ஆழத்தான் காணோம். 25 இது வந்துருச்சு நினைக்கிறேன் இல்லையா? பிரபாகரன் பார்த்தாச்சு. என்ன எடு எனக்கு மட்டும்தான் கால் வழியோடு நிற்கலான்னு பார்த்தா அவன் இவனை கூட்டி வந்து நிற்க வச்சுக்கிட்டேன் சப்போர்ட்டுக்கு. 23 யாரு? 23 யாரு வந்துருச்சு? சரி, ஓகே. அடு 14 வந்துருச்சுங்களா? வரல. உங்களுக்கு எம்டி பாக்ஸ் இருக்கா? இருக்குங்களா? சரி, சொல்லுங்க. உங்க ஜாதக டேட் ஆஃப் பர்த் சொல்லிடுங்க. 77ங்களா? 8/1/1922. டைமு 8/1/1972 இல்லைங்களா? டைமு 2 பிஎம் ஏஎம். ஜாதகம் கரெக்டு தானே? லக்னம் கேது சந்தேகம் ஓகே தானே? பார்த்துக்கோங்க. ஓகேவா? சார் விட்டுருங்க, அது வேண்டாம், விட்டுருங்க. ராகு சுக்கிரன் செவ்வாய். சரி, ஓகே. பார்த்துடலாமா எம்டி பாக்ஸ் இருக்கான்ட்டு? சரி, ஜாதகத்தில் லக்னத்துக்கு 2ஆம் இடத்திற்கு செவ்வாய் வந்து 4ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அடுத்து குரு, புதன், சூரியன் எல்லாமே 7ஆம் பார்வையாக பார்க்குறாங்க. ஓகேவா? எல்லாம் இதில் வந்துருச்சு. இந்த பாக்ஸ் குரு 9ஆம் பார்வையாக பார்க்குறார். ஓகே, அது வந்துருச்சு. இந்த இடம் செவ்வாய் 8ஆம் பார்வையாக பார்க்குறார். இந்த இடம் சனி பகவான் 7ஆம் பார்வையாக பார்க்குறார். ராகு பகவான் 3ஆம் பார்வையாக பார்த்துடுறார். ஓகே, அடுத்து கும்பம்
இது எம்டி பாக்ஸ். பார்க்க மாட்டார், வக்கரமாக இருக்கார். 12ஆம் இடம் குரு பார்வை இருக்கு இல்லைங்களா, 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அவருக்கு எத்தனை பாக்ஸ் எம்டி பாக்ஸ்? மூணாம் பார்வையா? இந்த ஜாதகத்தில் 10ஆம் இடம் எம்டி பாக்ஸ் யார் வந்ததுங்க? ஓகே, ஐயாவுக்கு வந்து 10வது பாக்ஸ் வந்து எம்டி பாக்ஸ். ஓகே, 10வது பாக்ஸ் எம்டி பாக்ஸ் அப்படிங்கிறதுக்காக ஒரே அடியாக எம்டி பாக்ஸ்னு முடிவு பண்ணாதீங்க. என்ன திசை நடக்குங்கிறத பார்க்கணும். சனி மகா திசை நடந்துட்டு இருக்கு. ஓகே, இந்த சனி மகா திசை அப்படிங்கிறது வக்கரமா இருக்குதுங்க. சனி பகவான் இல்லையா, சனி பகவான் வக்கரமா இருக்காரு. அது எம்டி பாக்ஸ் இருந்தா தான் பாப்பா, இல்லைன்னு விட்டுருவோம். நடப்பது வந்து சனி மகா திசை இல்லைங்களா. சனி பகவான் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை. சனி பகவான் இருக்கிறது கார்த்திகை நட்சத்திரம். அப்ப சனி பகவான் மகா திசை நடத்துறாரு. இது கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்குது. கார்த்திகை யாருடைய நட்சத்திரம்? சூரிய பகவானுடைய நட்சத்திரம். அப்ப இந்த திசை இயக்கிறதுக்கு யார் அதிகாரம்? சூரியனுக்கு அதிகாரம். சூரியன் எங்க இருக்காரு? 8ஆம் இடத்துல இருக்க சூரியனுக்கும் சனி பகவானுக்கும் சம்பந்தம் இருக்கா? இல்ல. கார்த்திகை நட்சத்திரம் யாருடைய டிஎன்ஏ நட்சத்திரம்? செவ்வாயுடைய டிஎன்ஏ நட்சத்திரம். அப்ப செவ்வாய்க்கும் சனி பகவானுக்கு சம்பந்தம் இருக்கா? சனி வக்கர பார்வையால் பார்க்கிறார், ஆனா பிரயோஜனம் இல்லை. ஏன்னு சொன்னீங்கன்னா சனி பகவான் வெறும் 5 டிகிரிக்கு உள்ள இருந்து பார்க்கிறார். செவ்வாய் ஆல்ரெடி எத்தனாவது டிகிரி இருக்காரு? 14வது டிகிரியில் இருக்கார். அப்ப கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஒரு 5 டிகிரியிலிருந்து ஒரு கிரகம் 14வது இருக்க டிகிரி பார்க்க முடியுமா? கீழே தான் பார்க்க முடியும். மேல அவர் அந்த அளவுக்கு பவர் கொடுக்க மாட்டார். பார்த்தாலும் பவர் இல்லை. அப்படிங்கும் போது இவருக்கு இந்த ஜாதகத்தில் 10ஆம் இடம் என்பது எம்டி பாக்ஸ் ஆகிறது. 10ஆம் இடம்னா என்ன? தொழில். இந்த திசை எப்போ ஆரம்பிச்சிருக்குதுங்க? 2014 ஆரம்பிச்சிருக்கு, 33 வரைக்கும். அப்போ 10ஆம் இடம் எம்டி பாக்ஸ் ஆகும் பொழுது தொழில் செய்தால், சொந்த தொழில்னா பணம் போட்டு சொந்த தொழில் செய்தால் நஷ்டத்தை சந்திப்பீர்கள் தான் இந்த சனி பகவான் சொல்றாரு. இது எம்டி பாக்ஸை யாராலையும் வந்து ஒண்ணுமே அசைக்கவே முடியாது. இதுவரைக்கும் 6-7 தொழில் பண்ணிடும், எல்லாமே நஷ்டம்தான். பவர்லூம் தறி போட்டிருந்தேன், மேட்டு தறி, மளிகை கடை, ஹோட்டல், டிராக்டர் டீலர்ஷிப். அதாவதுங்க இது சிரிப்பதற்கு இல்லை, சிந்திப்பதற்கு. ஏன்னா அவர் ஒருத்தர் அனுபவப்பட்டிருப்பார். ஒரு தொழிலை பண்ணி அதில் எவ்வளவு வேதனைகள் இருக்கும், ஏன்னா நம்ம அது சிரிக்கிறோம், ஆனால் அவர் சிந்திச்சு பாருங்க, அது எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாரு, எவ்வளோ தூரம் வந்து அவர் கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பாரு, என்னெல்லாம் பண்ணியிருப்பார். ஆனால் அவர் மனுஷனுக்கு எப்படி இருந்திருக்கும்? என்னடா எதை பண்ணாலும் 6-7 தொழிலுங்கிறார். நம்மளுக்கு ஒரு தொழில்னாவே கஷ்டம். 6-7 தொழில் செஞ்சும் நாம ஏன்டா வந்து நம்மளோட லைஃப்ல இன்னும் மேலே வர முடியல அப்படிங்கிறத அவராலேயே இது வரைக்கும் உணர்ந்திருக்க முடியாது. பார்த்துருப்பாரு ஜாதகம், பக்கத்தில் இருக்க ஒரு 4 பேர்கிட்ட போய் பார்த்துருப்பாரு, சூப்பராக இருக்குது, அதை பண்ணு இதெல்லாம் நல்லா சொல்லியிருப்பாங்க. அது எப்படி சொன்னாங்க நமக்கு தெரியல.
எல்லாம் சொல்லி விட்டுருப்பாங்க. ஆனா நமக்கு இருக்கக்கூடிய உள் சூச்சம் என்ன, இந்த பாக்ஸ் இயங்கவே இருக்கு. ஒரு பாக்ஸ் இயங்கினாதான் சார் அதுக்கான விடை கிடைக்கும். இயங்காத ஒரு பாக்ஸ் எப்படி நமக்கு வந்து விடை கொடுக்கும்? அப்ப அந்த பாக்ஸ் வந்து என்ன ஆகி போயிடுச்சுங்க, இயங்காமையே போயிருச்சு. சரி, குரு திசையிலேயாச்சும் எங்காச்சும் இயக்கம் வந்துன்னா அதுக்குமே வழி இல்லை போல் இருக்குது இல்லைங்களா? குருவுக்குமே இயக்கம் எல்லாம் போயிடுச்சு. ஏன்னா குரு பகவான் வந்து கேது பகவான் சாரம். ஆனா கேது பகவான் சனி பகவான் சாரத்தில் தான் இருந்திருக்காரு. இல்ல அது ஓகே, அது வேலைக்கு ஆகாது. சனி பகவான் பார்க்கணும், கேது பகவான் பார்த்து பிரயோஜனம் இல்லை. அப்போ உண்மையா வந்து குரு வந்து கேது சாரத்தில் இருந்திருக்கிறாரு எப்போ, இந்த திசைக்கு முன்னால. அப்ப கேது சாரத்தில் தான் கேது யாரா செயல்பட்டிருப்பாரு, பூசத்தில் இருக்கிறார். அப்ப சனி செயல்பட்டிருப்பாரு இல்லையா, குரு திசையில செயல்பட்டிருப்பாரு. சனி பகவான் எப்படி இருக்கிறாரு, வக்கரமா இருக்காருல்ல, நடந்துச்சு. அது ஓகே. குரு திசையில ஆனா சனி தான் எம்டி பாக்ஸ் ஆயிருச்சு உங்களுக்கு, சரிதான். அதான் குரு திசையில இங்க இருக்குது பாருங்க. குரு திசையில நம்ம சனி பகவான் இயக்கத்தில் இல்லாம இல்ல, குரு கேது சாரம் வாங்கி கேது பகவான் சனி பகவானாக செயல்பட்டு இருக்கிறார். குரு திசையில ஆரம்ப காலம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 8 வருஷ காலத்துல கொஞ்சம் நல்ல சைனிங் இருந்திருக்கும். கடைசியிலுமே பரவாயில்லைன்னு தான் இருந்திருக்கும். ரொம்ப மோசம் சொல்லுவோம், எனக்கு கொஞ்சம் வீழ்ச்சிக்கு அப்பவே தெரிஞ்சிருக்கும். ஆனா சனி மகாதேச வந்து சுத்தமா அந்த பாக்ஸ் இயங்கல. இயங்காத பாவத்தை எப்படி சார் இயக்க முடியும்? என்னமோ சொல்லுவாங்களே, ஒரு 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 பாறையில கொண்டு போய், ஒரு பாறை கரும்பாறை இருக்குது, அதுல குத்தி தண்ணி வர வைக்க முடியுமா? ஒரு பாறை இருக்குதுங்க, ஒரு பெரிய பாறை கிடக்குது ரோட்டுக்கு, அதை உள்ள கொண்டு போய் குத்துனா கூட வந்துடும். இது ஒரு ரோட்டு மேல கிடக்கிற ஒரு பெரு கரும்பாறை கிடக்காது, கொண்டு போய் நம்ம வந்து என்ன சொல்றது, மிஷின் விட்டு தண்ணி வரும்னா வருமா? அந்த மாதிரி தான் அந்த பாக்ஸ். ஏதோ ஒரு பூமிக்கு அடியில் ஒரு 500 அடி பள்ளத்துல இருந்து தண்ணி குட்டினா கூட தண்ணி வரக்க வாய்ப்பு இருக்குது, நம்பிக்கை இருக்கும். இது வெறும் பாறையில கொண்டு போய் என்னத்தை தான் குத்துனாலும் தண்ணி வர போறது கிடையாது. அதுதான் எம்டி பாக்ஸ்ங்கிறது. இது வந்து எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுடைய லைஃப்ல அவன் ஏன் வீழ்ச்சியை நோக்கி செல்கிறான். நான் அடிக்கடி அதனால தான் சொல்றது, என்னன்னு சொல்ல, நம்ம ஒரு வாடிக்கையாளர்கள் சொல்வது வார்த்தை அல்ல, அது அவர்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு சொல்லுங்க. இதுக்காக தான், சரிங்களா? அதனால வந்து இந்த சம்பவங்கள் ஓகே, இது இப்படி போயிட்டு இருக்கு, நீ என்ன பண்றது? நம்ம பேர்ல தொழில் பண்ணக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது இனிமேல், நம்ம பேர்ல தொழிலை வந்து பண்ணக்கூடாது. வேற ஒருத்தர் ஜாதகத்தை அவங்க வீட்டில் மனைவியோ அல்லது மகன்களோ ஜாதகம் நல்லா இருந்துச்சு, அவங்க ஜாதகத்தில் தொழில் யோகம் இருந்துச்சு, அவங்க பேர்ல அவங்கள முன்னிலையை வச்சு பண்ணணும். நாம முதலாளியை கூட போய் கோரக்கூடாது. நாம முதலாளின்னு தெரிஞ்சா 10ஆம் இடம் தானே முதலாளி, 10 தானே முதலாளி, தொழில் அதிபதி தானே முதலாளி. அதனால காலபுருஷன 10ஆம் வீட்டில் யாரு 2 பேருக்கு திக்பலம் கொடுத்தாங்க? சூரியன் செவ்வாய் தானே முதலாளி, முதல் ஆளி. சூரியன்னா முதல், செவ்வாயினாலும் முதல் தான். ஏன் செவ்வாயினாலும் முதல் தான், சூரியனாலும் முதல் தான். அதான் சொல்றது முதலாளியே இருக்கிறதுக்கு. ஏன்னா முதல் வீடு செவ்வாயோட வீடு, அங்க சூரியன் தான் உச்சம். மேஷத்துல செவ்வாயோட வீடு சூரியன் தான். அப்ப முதல் ஆளி அப்படின்னா என்ன, எப்படி இருக்கணுங்க? செவ்வாய் சூரியன் நல்லா இருந்தா தான் முதலாளி. ஏன்னா செவ்வாய் வீக்கியா இருந்தா அதிகாரம் பண்ண முடியுமா? செவ்வாய் வீக் இருந்தா முதலாளினா அதிகாரம் பண்ணி ஆகணும் இல்லைங்களா? அப்ப செவ்வாய் சூரியன் நல்லா இருக்கிறவங்க தான் பெரும் முதலாளிகள். அவருக்கு ஆனால் அதிகாரம் அவங்ககிட்ட தான் இருக்கும். அதனாலதான் வந்து இந்த ஜாதகத்தில் என்ன ஆகி போச்சுங்க, செவ்வாய் ஏதோ நல்லா இருக்கிறாரு ஓகேங்களா, ஆனா 10ஆம் அதிபதி நல்லா இல்லை. சூரியன் நல்லா இருக்காரா? சூரியன் நல்லா இருக்காரா? 8ல இருக்கிறாரு. உங்களுக்கு முதலாளிக்கான கிரகம் வந்து யாருங்க? சூரியன். அப்ப எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முதலாளித்துவம்னா செவ்வாய் சூரியன் தான். 2 பேர் நல்லா இருந்தா தான் அவங்க முதலாளியா ஜொலிக்க முடியும், சரிங்களா? அதுக்காக வந்து ஜொலிக்க முடியாது இல்லைங்க. நம்ம கடைசியில் பார்க்கும்போது ஒன்றும் இல்லாமல் போயிடும். என்னமோ ஆரம்பத்தில் பார்க்கும்போது ஏறிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், கடைசியில் என்ன பண்ணி விட்டுரும், சரிக்கு விட்டுரும். ஆசை அதிகமாக வச்சு மோசம் போன கதையாகி போயிடும் நமக்கு, சரிங்களா? அதனால இப்போ ஒன்றும் வேண்டாங்க, இது கர்மாவை கழிக்கணும். சரி, நடந்து போச்சு, நீ நம்ம வந்து என்ன பண்ணணும், வரக்கூடிய தலைமுறையாச்சும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த கர்மாவை கழிச்சிட்டோம். எந்த பாவம் எம்டி பாக்ஸ்? காலபுருஷனுக்கு எத்தனாவது இடம்? 11ஆம் இடம். 10, 11ஆவே கால் தான், முட்டி கால் பகுதினால இந்த கால்வலி இருக்கிறவங்களுக்கு,
முட்டி பாதம் இந்த கால்வலி இருக்கிறவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். அப்படின்னா ஒரு ஊனமுற்ற ஆசிரமங்களுக்கு கூட உணவு கூட கொடுக்கலாம். சனி பகவான் தானே, ஊனமுற்ற ஆசிரமம் உணவும் கொடுக்கலாம், முட்டி வலி பாதிக்கப்பட்டவங்களுக்கு மருந்து மாத்திரை, கால்வலி இருக்கிறவங்களுக்கு மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்கலாம். இதை செஞ்சீங்கன்னா அந்த கர்மாவை குறைக்கலாம். ஆனால் இனிமேல் தொழில் பண்ணிடாதீங்க. ஜோதிடத்துக்கு தொழில் சம்மந்தமே இல்லை. நான் சொல்ல தொழில் என்பது நாம் ஒரு முதலை வச்சு ஒரு கடை வச்சு கடகண்ணி வச்சு பொருளை வாங்கி வச்சு விற்கிறது. ஜோதிடம் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி தொழிலில் வராது, அது சேவையில் வரும். சேவை சர்வீஸ் ஓரியன்டில் வரலாம். அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அது பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. முதல் போட்டு தொழில் பண்ணிங்கன்னா போச்சு. அதையும் சொல்கிறேன், ஜோதிடத்தில் சில பேர் பண்ணுறாங்களே இந்த காலத்தில். சரி ஜோதிடம் படிக்க ஆரம்பிச்சிட்டோம், ஒரு தகடு வாங்கிட்டு வந்து வைப்போம், ஒரு 500 ரூபாய்க்கு தகடு வாங்கிட்டு வந்து வைப்போம், ஒரு எல்லாம் வர்றவங்கிட்ட எல்லாம் ஒரு என்ன அதுக்கு பேர் என்னதுங்க தாயத்துன்னு விட்டுருங்க. அதெல்லாம் விலை கம்மிங்க சார். அதெல்லாம் ஈஸியாக 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து 50,000 விற்று போடுவாங்க. அது வேறு விஷயம். அது உலகத்தை ஏமாத்துறதுக்கு நம்ம மக்களும் இருக்காங்களே ஏமாறுறதுக்கு. அப்புறம் அதெல்லாம் ஈஸி தான். அது ஒரு கேட்டகரி, அதை பற்றி பேச வேணாம். இந்த இது ஸ்டோன்ஸ், அது எப்படி இருந்தாலும் ஒருத்தர் வாங்கும்போது ஒரு 500 ரூபாய்க்காச்சும் வாங்கித்தான் ஆகணும். அந்த மாதிரி ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு ஸ்டோன்ஸ் வாங்கி போட்டால் எவனும் வாங்க மாட்டான். என்ன சொல்கிறோம்னா தொழிலாம் முதல்ல போட்டு பண்ணக்கூடாது. அவர் ஒரு சேவையாக பண்ணுறது இதில் எல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதியும் 8 இல்லை, 5 கூடியவனும் 8 இல்லை. அப்போ 2, 5, 8க்கு போனால் என்ன ஜோதிடம் தான். 2ஆம் இடம் வாக்கு, 5ஆம் இடம் மனம் புத்தி, 8ஆம் இடம் ஆராய்ச்சி. அப்போ 2, 5 கூட 8 கூட ஜோதிடத்தை பண்ணிக்கலாம். அதுல எல்லாம் ஒன்றும் குறையில. முதல் போட்டி இது பண்ணக்கூடாது. முதல் போடாமல் இருந்தப்போ லாஸ் ஆயிடுது. அதான் சொல்கிறேங்க, வேற ஒன்றும் கிடையாது உங்களுக்கு. அதனால் நமக்கு அந்த கொடுப்பினை இல்லை. அதனால் வந்து நாம் வந்து சர்வீஸ் ஓரியன்டாக கமிஷன் சர்வீஸ் ஓரியன்ட் இந்த மாதிரி பண்ணிட்டா பிரச்சனை கிடையாது. அதுக்குன்னு போட்டு இப்போ சில பேர் இது இருக்குதுங்க, ஒரு முதல் போட்டு ஒரு இடம் வாங்கி போடுறீங்கன்னு வச்சுங்க. அது முதல் போடுறோம் இல்லையா, நீங்கள் இடம் வாங்கி போடுறப்போ வந்து விலை வந்து ஏறிட்டுன்னு சொல்லி போடுவீங்க, அது பார்த்தீங்கன்னா இறங்கிரும். அதனால் நம்ம முதல் போட்டாலே பிரச்சனை தான். நம்ம அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், அவ்வளோதான். சனி திசைக்கு செவ்வாய் உங்கள் பேரில் வாங்கக்கூடாது. அந்த மாதிரி வாங்கிக்கலாம். சரிங்க நன்றிங்க. மாமியார் போகவே கூடாது. அது போக முடியாது, போக முட்டுருவான்னு 10ஆம் இடம் எம்டி, அதை எம்டி ஆக்கிடுவோங்களா. அப்புறம் என்ன பண்ணுறதுங்க, போனீங்கன்னா இன்னும் அடிதான் விழுகும் நமக்கு. சரிங்க நன்றிங்க. குரு வணக்கம். அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கும் என்னோட முதல் வணக்கத்தை தெரிஞ்சு வச்சுருக்கேன். ஏன்னா இது வரைக்கும் எல்லாத்தோட வாய்ஸை மட்டும்தான் நான் கேட்டிருக்கேன். இப்போ தான் முதல் முறையாக எல்லாத்தோட முகத்தையும் பார்க்குறேன். ஆனால் பேர் சொன்னால் கூட தெரியாது, அந்த வாய்ஸை மட்டும், அந்த வாய்ஸை கேட்டாவே போதும் எல்லாத்தோட பேரும் டக்குன்னு ஞாபகம் வந்துடுது. இங்கே பார்க்கும்போது எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எபோவ் ஒரு 40 ரேஞ்சுக்கு மேலே தான் இருப்பீங்க போல். ஆனால் நான் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு சின்ன பையனாக இருக்கணுன்ற ஒரு டவுட்டும் இருக்குது. சரி, நமக்கு மட்டும்தான் இந்த ஆர்வம் வந்திருக்கு அப்படின்னா எல்லாத்துக்கும் இருக்கும், பட் கற்றுக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்கல யாருக்குமே. நான் யூடியூப்பில் ஒரே ஒரு டைம் மட்டும்தான் சாரோட முகத்தை பார்த்தேன். அது இது வரைக்கும் எத்தனையோ பேர்த்துக்கிட்ட நான் பார்க்கணும் இல்லை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தாலும் அது அந்த ரேஞ்சுக்கு மேலே என்னால் தொடர முடியல. ஆனால் சாரோட வீடியோ ஒரே ஒரு டைம் தான் பார்த்தேன். பார்த்ததுக்கப்புறம் சரி கற்றுக்கலாம் போவோம் அப்படின்ற ரேஞ்சுக்கு உள்ளே போயிட்டேன். உள்ளே போனதுக்கப்புறமும் நிறைய பிரச்சனை. சரி என்னங்க சார், நான் ஜோதிடத்தை எடுத்து கற்றுக்கணும்னு நினச்சப்பெல்லாம் ஒவ்வொரு பிரச்சனை வருதே என்னன்னு கேட்டால், அப்போ தான் அவயோகி உங்களுக்கு சுக்கரன், ஸோ அவயோகி நிவர்த்தியை பண்ணுங்க அப்படின்ற வார்த்தையை சார் சொன்னார். சரி சொல்கிறாங்க பண்ணுவோம் அப்படின்ற மைண்டில் ஒரே ஒரு டைம் தான் அந்த கோயிலுக்கு போனேங்க சார். போனதுக்கப்புறம் டோட்டலாகவே அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்த மாதிரி ஒரு ஃபீல். இப்போ திரும்ப மாதத்துக்கு ஒரு டைம் போகணுன்ற ஒரு ஃபீல் வந்திருக்கு அந்த கோயிலுக்கு. அந்தளவுக்கு ஒரு மன திருப்தியான ஒரு விஷயம். சரி இதுக்கு மேலேயும் நிறைய விஷயத்த நம்ம கற்றுக்கலாம். அது என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம். ஸோ ஜோதிடத்தை முழுசாக தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறம் அதுக்கான பலனையும் நம்ம கற்றுக்கலான்ற அளவுக்கு சார் கூட, அதாவது நம்ம சாரை பற்றி தெரிஞ்சுக்கிறத விட சார் சொல்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு சார் கூட ட்ராவல் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம் நினைக்கிறேன். எனக்கு இந்த ஜோதிடம் இதுக்கு மேலே ட்ராவல் பண்ணுன்றதை விட இந்த ஜோதிடத்தில் சார் கூட சார் மாதிரி வரணும்னு எனக்கு ஒரு பெரிய ஆசை. எனக்கு வேறு எதுவுமே வேணாம், சார் மாதிரி வரணும், சார் தான் எனக்கு குருவாக இருக்கணும்
அப்படின்ற ஒரு ஆசையில் சாரோட பேரை வச்சு என்னோடய லைஃப் லாங்காக நான் போகணும். எனக்கு அடுத்த ஃபீல்டில் எனக்கு என்னோடய பசங்களாக இருந்தாலும் இதே ஃபீல்டில் இறக்கி நான் கொண்டு வரணும், மக்களுக்கு ஒரு சேவை பண்ணணுன்றது என்னோட எண்ணமாக இருக்குது. அதுக்கு எனக்கு சார் ஆசீர்வாதம் பண்ணால் போதும். எனக்கு கடவுளோட ஆசீர்வாதத்தோட என்னோட சாரோட ஆசீர்வாதம். அது மட்டும் இல்லாமல் சாரை கட்டிப்பிடிக்கணும்னு ஒரு சின்ன ஆசை எனக்கு 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 ஏன்னா எனக்கு வந்து ஒரு அண்ணனா, அதாவது ஒரு குருன்றதை விட சாரோட முகத்தை பார்க்கும்போது ஒரு அந்த அளவுக்கு ஒரு பாசம், ஏதோ ஒரு விஷயம் ஒரு ஈர்ப்பாக இழுக்குது. அது என்னன்னு தெரியல. ஸோ ஒரு சார் கூட நான் இருக்கணும், சாரை பார்த்துக்கிட்டே இருக்கணும், எத்தனை கிளாஸ் எடுத்தாலும் சரி நான் வரணும்னு ஆசை. ஸோ ஓகே, அது கண்டிப்பாக அது சொன்ன மாதிரி உண்மைதாங்க சார். எனக்கு ராகு யோகி தான். ஸோ அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.